குலதெய்வத்தின் வருகையை தவிர்க்காதீர்கள். ஒரு குலதெய்வத்திற்கு 3000 குடும்பங்கள் வம்சாவழியாக இருந்தால் அதில் குறைந்தது 200 பரம்பரைகள் இருக்கும். 5 பேர்களில் 3 பெண்களாகவும் 2 ஆண்களாகவும் இருப்பார்கள். இந்த 5 பேர்களில் யாரெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வருகிறார்களோ அவர்களுடைய உடலில் உடனே அவர்களது குலதெய்வம் புகுந்துவிடும். அப்படி புகுந்த உடனே அருள்நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அருள்நிலையை அடைந்ததும் தன்னை அறியாமல் பரவசம் வந்து நடனமாட ஆரம்பித்து விடுகிறார்கள், அல்லது அவர்களது குரல் மாறி பயங்கரமாக கத்திப் பேச ஆரம்பிப்பார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்படி வந்ததும் மயக்கம் போட்டு விழுவது வழக்கம், அல்லது மஞ்சள் பொடி கலந்த நீரை அருந்தி எரியும் கற்பூரத்தை அணைத்து விட்டு மயங்கி விழுவது வழக்கம். 10,000 மனிதர்களில் ஒருவருக்கு மட்டுமே இப்பேற்பட்ட தெய்வீக ஆசிர்வாதம் கிடைக்கும். 1967 முதல் 2018 வரை இருந்த நாத்திக பிரச்சாரத்தின் விளைவாக இவ்வாறு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சாமி ஆடுபவர்களை எல்லோரும் கேலி செய்வது இப்போது சர்வசாதாரணமாகிவிட்டது. யாரெல்லாம் இப்படி சாமி ஆடுபவர்களை கேலி செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிர்பாராத விபத்து, ஆபத்து, அவமானம், கடன், நோய், வம்பு, வழக்கு போன்றவை வருவதை அவர்கள் சிறிதும் உணர்வது கிடையாது. குலதெய்வம் அருளால் சாமியாட்டம் அல்லது அருள் வாக்கு வருகிறதோ அவர்களுடைய ஜாதகப்படி அவர்களுக்கு எதிர்காலத்தில் கடன் அல்லது நோய் அல்லது எதிரி அல்லது வம்பு வழக்கு அல்லது விபத்து அல்லது ஆபத்து அல்லது அவமானம் ஏதாவது ஒன்று வருமாறு இருக்கும். குலதெய்வம் அருளால் சாமி ஆடுபவர்களை யார் கேலி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கர்ம வினையை குலதெய்வம் மாற்றி அனுப்பி விடுகிறது. இவர்களுடைய கிண்டல் கேலிக்கு பயந்து பலர் தன்னுடைய குல தெய்வத்திடம் சென்று எக்காரணம் கொண்டும் இனிமேல் எனக்குள் வராதா என்று கோபத்தோடு சொல்லவும் செய்துவிடுகிறார்கள். இதனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏராளமான மக்களுக்கு குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் நேரடியாக கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த கட்டுரையை படித்துவிட்டு மீண்டும் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுங்கள். உங்கள் குல தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு, என்னை காக்கும் குலதெய்வமே, என்னை விட்டு ஒருபோதும் போகாதே, மீண்டும் எனக்குள் வந்து நமது மக்களை காப்பாற்று, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று என்று ஒருமுறை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வம் பெருந்தன்மையோடு மன்னித்து மீண்டும் உங்களுக்குள் வந்துவிடும். அப்பேற்பட்ட பெருந்தன்மையை குலதெய்வத்துக்கு உண்டு. குலதெய்வத்தை சுமப்பவர்கள் அவர்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் ஏராளமான தெய்வீக அனுகிரகத்தையும் பெற்றவர்கள் ஆவார்கள். யாருக்கெல்லாம் குலதெய்வம் அடிக்கடி வருகிறார்களோ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் ஒரு அசாத்தியமான பாதுகாப்பு கிடைக்கிறது. இதை உணர்வது கிடையாது. நாத்திக பிரச்சாரமும் மதமாற்ற பயங்கரவாதமும் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிகள் பரவலும் குலதெய்வத்தின் முக்கியத்துவத்தை நம்மில் பலருக்கு அறியாமல் செய்துவிட்டன. 108 கோயில்களில் 40 ஆண்டுகள் வரை தினமும் அன்னதானம் செய்தாலும் அதற்கான புண்ணியம் உங்களை நேரடியாக வந்து சேராது. ஒவ்வொரு அமாவாசை திதிக்கும் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி திதிக்கும் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்குச் சென்று ஒரு முகூர்த்த நேரம் வரை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் வரம் தருவது அமாவாசை திதி இருக்கும் நாளிலும் வளர்பிறை பஞ்சமி திதி வரும் நாளிலும் மட்டுமே. குலதெய்வம் சூட்சுமமாக வருவதை எக்காரணம் கொண்டும் தவிர்க்க வேண்டாம். அதுவே நாம் வாழும் கொடூரமான கலியுகத்தில் மிகப்பெரிய வரமாகும். நல்லதே நடக்கும்.